வாங்க தாய்மாமன் சீரியல் ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தாங்க உங்களுக்காக கடுங்காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. வீட்டுல இருக்கும் போது அத்தைக்கு ஃபோன் பண்ணேன், என்ன பிடிக்கும்னு கேட்டேன். கடுங்காப்பி பிடிக்கும்னு சொன்னாங்க. பாசம்னா பாசமா? உனக்கு என்னம்மா திடீர்னு பாசம் அப்படின்னு பூங்கொடி கேக்குறாங்க. சும்மா ஏன் அண்ணி மேல வரப்படாதாங்கிறாங்க. இருக்கப்ப நீங்க நான் எல்லாரும் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடு பூங்குடியை தான் பாக்குறேன், வேற எதுவும் பாக்கல. நீ இந்தாங்க. நீ என்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு கூப்பிடுறா. அந்த அந்த புள்ள நந்தினி இருக்குல்ல, ஆமா, முகம் எப்ப பாரு சோகமாவே இருக்கு இந்த புள்ளைக்கு. உடனே பாத்தீங்கன்னா ஐயோ ஏதாச்சும் சொல்லி நம்மளே உளறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் சமாளிக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கு? அப்படியா இருக்காங்க ரெடி அவஸ்னி இதுவாவே அவங்க கொஞ்சம் உண்மைனா முஞ்சிதான். நீ உண்மையை சொல்லுவியா? என்ன அந்த நந்தினி புள்ளையும் லவ் பண்ணாங்களா என்ன? மூலையில உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கா சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் நந்தினி சுகமா இருக்கே, அதுல ஏதாச்சும் விஷயம் இருக்குமாங்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு ஜாதகம் பார்த்தாங்க, அதுதான் வேற ஒண்ணும் இல்லைங்கிறேன். ஐய சேச்சா லவ்ஸா இல்ல தெளிவான பிள்ளை. அண்ணா நீ அது லவ் பண்றதா? அது நடந்துச்சு, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சும்மா பேசினாங்க. நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அண்ணனை கட்டிக்காம எஸ்கேப் ஆயிருக்கானா அப்படிதானே சொல்லணும். அண்ணன்லாம் ஒன்னும் அவ்வளவு வருத்து கிடையாது. எப்படியோ ஒரு வழியா அந்த பொண்ணு உங்க அண்ணன் இருந்து தப்பிச்சு நான் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு பாத்தீங்கன்னா பூங்கொடி சொல்றாங்க. எடுத்துட்டு போ. நீ சரி சரி. அங்க உன் மச்சான் வீட்டுக்காரங்க கொஞ்சம் கூட உன மதிக்காம கல்யாணம் உட்காந்துக்கு என்னத்தா பேச்சு? உங்க வீட்டாளுங்க கல்யாணம் அதுன்னு என்னன்னு அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. குள்ளையுமே மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டாரா? கல்யாணம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிருக்கேன். உடனே வீட்டுல வந்து அங்க கல்யாண ஏற்பாடு நடக்குதுங்கிறான். யாருக்குங்கிறான்? அவங்க மகனுக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. தெளிவா சொல்லியா? பஞ்சாயத்துல வச்சு கல்யாணம் நடந்தனால நடக்கலையா? சரி நம்ம பூங்கி விமர்ச்சியா ஒரு கல்யாண ஏற்பாடு போல லேசா என் காதுக்கு வந்துச்சு. அதான் உங்க பத்தி உனக்கு தெரியாதாக்க? இல்லனே, அவங்க பூங்குடிக்கு ஏதாவது விசேஷம் வச்சா உங்ககிட்ட சொல்லிருக்கணும்ல. விசேஷம் வச்சிருக்கணும். மறுபடியும் அவனுக்கும் இது மாதிரி பூங்கொடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க நல்லா கிராண்டா. அந்த விஷயத்த நம்மகிட்ட சொல்ல பாத்தியா, மதிக்கல பாத்தியா அப்படின்னு ஏத்தி விடுறாரு. ஊருக்கு முன்னாடி உங்களை விசேஷம் கூப்பிடாம அவமானப்படலான்னு கூட இன்னும் வந்து சொல்லாம இருக்கலாம் இல்ல. செஞ்சிருவாங்க. நாளை காலையில போன் பண்ணி என்ன விஷயம்னு கேளு. சரிண்ணா. அதாவது பேச்சையும் பாத்தீங்கன்னா ஏன் அவசரப்படுறீங்க, நாளைக்கு முறைப்படி வந்து கூப்பிடுவாங்கல்ல அப்படிலாம் சொல்றாங்க. கலெக்டர் எப்பயும் படிச்ச மாதிரியே தான் இருப்பான். தூங்கலையா? என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன், நொறுக்கி விட்டுருவேன். தைரியம் இருந்தா நேருக்கு நேரா பேசுறீ. அதாவது பார்த்து அழகும் பாத்தீங்கன்னா பூங்குடிய முட்டைக்கணின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை அவங்களுக்கு பிடிக்கல. முட்டை கலக்கின்னு சொன்னேன்டி. முட்டை கலக்கின்னு சொல்ற? பாத்து முட்டையை சேர்த்து வச்சு முழுங்கன மாடுவேன். முட்டை கலக்கி எனக்கு பிடிக்கல. ஆண்டி முட்டை கலக்கின்னு சொல்லாதங்கிறாங்க. உடனே சொல்லிட்டு இருந்தாலும் போடா குஸ்கா அப்படின்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிச்சுறாங்க. பேரை வச்சிருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு குஸ்கா மாதிரி தெரியுதா? ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. செம காமெடியா இருக்கு. ஏதோ பஞ்சாயத்துக்காரங்க சொன்னாயன்னு சொல்லிதான் உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். அதுக்கு ஏன்டா கட்டணும்? அப்படியே இந்த ரெண்டு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. உன் வீட்டு ஆளுங்க இருப்பாங்க, அவங்க படு பண்ணாதீங்க, நான் தாலியை கட்ட மாட்டேன்னு. இது போல இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல தாண்டி போறேன். ஒரு விழா ஒத்து போய் தான் இருக்கு. என்ன விஷயம்? அதை வேண்டாங்கிற, நானும் அதை வேண்டாங்கிற, ஒன்ன வேற யோசிக்கிறோம். உனக்கு பிடிக்கலன்னு உங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு டேரக்டா சொல்லி இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிட வேண்டியது, திரும்பி ஏன் தாலி கட்டுறா அப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க. வைக்கிறாரே நேரத்துல இப்படி போய் தூங்கிட்டமே, சரக்கு கிடைக்காத. இப்ப என்ன பண்றது? ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா பூங்கொடியோட அப்பா தூங்கிட்டு ஐயோ சரக்கு இந்த நேரத்துல போய் வாங்க கூட வைக்காத அப்படின்னு யோசிக்கிறாரு. தெரியாம மரியாதை இல்லாம பிரதிப்பாக நான் ஆசைப்படலாம போட்டு இவன்ட்ட எப்படி கேக்குறது? சொல்லல உன்னை தாண்டல
கூப்பிட்டேன். வந்துட்டேன் மச்சான். சுடலை தானே சொன்னீங்க. தாரா என்ன சுடலைன்னு கூப்பிடாம இப்ப சொல்லுங்க அது மச்சான். சுடலிட்ட போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வந்தியா அப்படி இப்படிலாம் கேட்டுட்டாரு. கோட்டர் ஏதாவது வச்சிருக்கியா? டொண்டோனாய். உங்களுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு மேல வச்சிருக்க பாசம் பாரு மச்சான். ஆட என்ன பாத்தீங்கல்ல. உடனே பாத்தீங்கன்னா சரக்கு கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா சேர்ந்துடுறாரு சுடல கூட. டேய் டேய் மச்சான் அந்த சரக்கையும் பாத்தீங்கன்னா நல்லா சுடலை பாத்தீங்கன்னா அவருக்கு ஊத்தி கொடுத்து இன்னும் பாத்தீங்கன்னா இதை ஏற்றிட்டு பிரச்சனை உண்டாக போறாரு. முக்கியமா அந்த கல்யாண ஏற்பாடை நம்ம எதுக்காக செஞ்சிருக்கோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி பூங்கொடிக்கு நடுவுல ஒரு மரியாதையும் உருவாகணும். குடும்பங்களும் சடங்கு அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்து மூலியமா நம்ம பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா சேரணும் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. சாஸ்திரத்துக்காக ஒன்னா இருக்கிற மாதிரி இதுக்கு நடுவில் இருக்கிற பகை கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஓட்டுக்கான தாரக மந்திரமே இது எக்ஸாம் முடியுது. இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தினால பாத்தீங்கன்னா 2 குடும்பம் சேர்றாங்களா இல்ல பிரியாங்க வெயிட் நியூவும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க.